டீம் மேனேஜ்மெண்ட்டில் உங்கள் டீமில் டாக்ஸிக் பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த டாக்ஸிக் பர்சன்ஸ் யாரு, உங்களோட யாரு அதை பயணிக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ இன்னைக்கு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா 10 signs your co-workers are toxic. 10 சைன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். சைன் ஒரு நிகழ்ச்சி காமிக்கிறேன். எப்படிப்பட்ட சைன் எல்லாம் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தா கோவர்க்கர் டாக்ஸிக்கா இருக்காங்கங்கிற ஒரு வார்னிங் அவேர்னஸ் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கான்ஸ்டன்ட் காசிப் அண்ட் ரூமர் ஸ்ப்ரெட்டிங் பர்சன்ஸ் இருப்பாங்க. அப்பவே தெரிஞ்சுக்கங்க, உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்க ஆர்கனைசேஷன்ல கல்ச்சர் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. ராங் பர்சன் உங்க டீம்ல இருக்காங்க. நிறைய அன்வான்டட் டாக்கிங் பேசுறாங்க. அப்ப கான்ஸ்டன்ட் காசிப் பேசுறாங்க அண்ட் ரூமர் ஸ்ப்ரெட்டிங் பர்சன் இருக்காங்கன்னா நீங்க அலர்ட் ஆகணும். இஃப் கோவர்க்கர்ஸ் ஆர் ஆல்வேஸ் காசிப்பிங் ஆர் ஸ்ப்ரெட்டிங் ரூமர், இட் கிரியேட்ஸ் an atmosphere of distrust and division, making it hard to feel secure. அப்பனா ரொம்ப கடினமான இது ஃபீலா செக்யூரா இருக்காம இருக்கிறதுக்கு இது பயன்படுது. அப்ப காசிப் கிரியேட் பண்ற மூலமா என்ன ஆகுது, நிறைய பிளவுகள் சப்டிவிஷன்ஸா இருக்கும். நீங்க ஒரு டார்கெட்டை நோக்கி டிபார்ட்மெண்ட்டை பயணிக்கிறீங்க அப்படின்னா இந்த பர்சன்ஸ் எல்லாம் சப் குட்டி குட்டி டிவிஷனா கிரியேட் பண்ணிட்டு டிஸ்ட்ரஸ்ஸை கிரியேட் பண்ணிட்டு டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டு டார்கெட் நோக்கி டிபார்ட்மெண்ட் போகாது. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் காசிப் பேசுறது, ரூமர் ஸ்ப்ரெட்டிங் இருக்கான்னு நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். செகண்ட் பாயிண்ட், அண்டர்மைனிங் ஆர் சபட்டேஜிங் அதர்ஸ். அண்டர்மைனிங் அப்படின்னா அடுத்தவன் வேலை செய்யறத தான் வேலையா சொல்றதும், சபட்டேஜிங் பிஹேவியர் அப்படின்னா எகெயின்ஸ்ட் மேனேஜ்மெண்ட், மேனேஜர் எகெயின்ஸ்டான கமெண்ட்டை பாஸ் பண்றது, சப்பார்டினேட்டுக்குள்ள பாஸ் பண்றது, கொலீஸ்குள்ள பாஸ் பண்றது, டீமுக்குள்ள பாஸ் பண்றது, ஆர்கனைசேஷனுக்குள்ள பாஸ் பண்றது. தட் இஸ் த ரீசன். அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அண்டர்மைனிங் ஆர் சபட்டேஜிங் அதர்ஸ்ங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிடலாம். டேக்கிங் கிரெடிட் ஃபார் அதர்ஸ் ஒர்க், டவுன் பிளேயிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் ஈவன் சபட்டேஜிங் எஃபெக்ட்ஸ் ஷோஸ் தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் காம்படிட்டிங் தென் கொலாபரேட்டிங். அப்போ அவங்க இன்ட்ரெஸ்டாவே இல்லை, ஒரு காம்படிட்டிவ் பர்சனா ஒர்க் பண்ண விரும்பல, கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸா ஒர்க் பண்ண விரும்பல. அவங்க என்ன செய்யறாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ண பாக்குறாங்க. ஸோ இப்போ அண்டர்மைனிங், அதர் பர்சன் செஞ்ச ஒர்க்கை தானு சொல்ல நினைக்கிறவங்க எப்படி காம்படிட் பண்ணுவாங்க? அவங்க எப்படி ஒரு நல்ல growth மைண்டோட லேர்னிங் மைண்டோட இருப்பாங்க? ஸோ இந்த பர்சனை ஐடென்டிஃபை பண்ணாததுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நிகழ்வு உங்களோட டீம் ஒர்க்கை ஸ்பாயில் பண்ணுது, உங்க ஆர்கனைசேஷன் கல்ச்சர் ஸ்பாயில் ஆயிடுச்சு, டீம் கல்ச்சர் ஸ்பாயில் ஆயிடுச்சுங்கிறது இந்த ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுது. மூணாவது பாயிண்ட், பாசிவ் அக்ரெசிவ் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். எப்பவுமே ஒரு ஒர்க் நடந்துருச்சு அப்படின்னா அசர்ட்டிவ்னஸோட இந்த ஒர்க்கை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க, இந்த இடத்துல நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்க இம்ப்ரெஷன்ஸ் டைரக்டா உங்க ஃபேஸ்க்கு நேரா சொல்லிட்டாங்கன்னா தட் இஸ் அ குட் ஒன். ஆனா பாசிவா அக்ரெசிவா உங்களோட இன்டைரக்டா சொல்றது, வரும்போது ஒரு ஜாட பேசுறது, இன்டைரக்ட் கமெண்ட் பாஸ் பண்றது, ராங் கம்யூனிகேஷன் பாஸ் பண்ணது, ராங் கமெண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னாவே ராங் சைன் வந்துருச்சு, உங்களோட வார்னிங் சைன் இருக்குன்னு அர்த்தம். உங்க டிபார்ட்மெண்ட் டீமோட கல்ச்சர் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்ஸ்டெட் ஆஃப் அட்ரஸிங் இஷ்யூஸ் டைரக்ட்லி, தே யூஸ் sarcasm, indirect criticism, or give the silent treatment, which can erode team morally and trust. அழகா அழிச்சிரும் உங்க டீம் மாரலையும் அண்ட் ட்ரஸ்டையும், டீம் மேல இருக்க நம்பிக்கையும். இந்த பாசிவ் அக்ரெசிவ் கம்யூனிகேஷன் ஸ்பாயில் பண்ணி. ஃபோர்த், ரெஃப்யூசிங் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி. உங்க டீம்ல இருக்கவங்க இந்த ஒர்க்கை பண்ணலாம், யாரும் இல்லாத போய் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. யாரும் இல்லையா வேலை செய்ய மாட்டாங்க, ஆள் இருக்காங்களா மேனேஜர் இருக்காங்களா வேலை பண்ணுவாங்க. அப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்ம வார்னிங் என்ன கொடுக்குதுன்னா டீம் கல்ச்சர் ஸ்பாயில் ஆயிடுச்சு, டிபார்ட்மெண்ட் கல்ச்சர் ஸ்பாயில் ஆயிடுச்சு, அப்படி ஆர்கனைசேஷன் கல்ச்சர் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ரெஃப்யூசிங் டேக் த அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கும்போது இஃப் தே ஆர் ஆல்வேஸ் டிஃப்ளெக்டிங் பிளேம் அண்ட் நெவர் ஓன் அப் டு மிஸ்டேக்ஸ்,
It is a toxic pattern that hold the team back from real improvement. அப்ப என்ன அர்த்தம்னா, அவன் மிஸ்டேக் பண்ணிட்டான், இவன் மிஸ்டேக் பண்ணிட்டான், ஃபிட்ஃபால், இதுல குறை இருக்கு, இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ வாட் இஸ் தட் மீனிங்னா, அந்த சேலஞ்சஸ், அந்த மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ற மைண்டே இல்லை. இவங்க கண்டிப்பா டாக்ஸிக் பர்சன், உங்களோட கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணக்கூடிய பர்சன்ஸ். ஸோ ரெண்டாவது பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் கம்ப்ளைனிங் வித்தவுட் சொல்யூஷன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருப்பாங்களே தவிர ஆக்டிவா கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, ஓ இவர் ஆக்டிவா கம்ப்ளைண்ட் சொல்றாரு, குட் பர்சன். நோ, அவர் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்றாருன்னு நீங்க அப்சர்வ் பண்ணாவே, எக்ஸசிவ் கம்ப்ளைனிங் வித்தவுட் சொல்யூஷன் இல்லாம பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் கண்டிப்பா டாக்ஸிக் பர்சன். கான்ஸ்டன்ட் நெகட்டிவிட்டி வித் நோ எஃபெக்ட் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் இஸ் ட்ரைனிங் அண்ட் லோவர்ஸ் morally, மேக்கிங் தி ஒர்க் என்வரன்மெண்ட் ஹார்டர் ஃபார் எவரிவன். எல்லாருமே ப்ராப்ளம். அந்த எக்ஸசிவா பேசுறாங்க, ரிசல்ட் இல்ல, எல்லாத்தையும் பிளேமா சொல்லிட்டே இருக்காங்க, கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள ரிலீவ் பண்றதா ரைட்டு. அவங்களும் உங்களோட வச்சுக்காதீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. டிபார்ட்மெண்ட்ல மற்றவங்க கூட அவங்கள பேச வச்சிங்கனாலும் கூட உங்க டிபார்ட்மெண்ட் கல்ச்சர் கண்டிப்பா ஸ்பாயில் ஆகும். டிபார்ட்மெண்ட்டை சுத்தி வேலை செய்யறவங்களும் சபடேஜ் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளிக்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூஷனரி பிஹேவியர். கிளிக்ஸ், CLIQUES, கிளிக்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூஷனரி பிஹேவியர் பண்ணுவாங்க. ஃபார்மிங் கிளிக்ஸ், பிளேயிங் ஃபேவரைட் ஆர் எக்ஸ்க்ளூடிங் அதர்ஸ் கேன் மேக் பீப்புள் ஃபீல் ஐசோலேட்டட் அண்ட் டிஸ்ரப்ட் டீம் யூனிட்டி. இவங்க என்ன பண்ணுவாங்க, குலிக்ஸ் அப்படின்னா, குலிக்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன குரூப், இவன் இந்த குரூப் இங்க, நான் அந்த டீம், நான் இந்த டீம் அப்படின்னு டீமுக்குள்ளேயே பிரிப்பாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா, நல்ல வேலை செய்யறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், அதே ட்ரஸ்ட் போயிடும், டிஸ்டர்ப் பண்ணி டீம் யூனிட்டியை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி செப்பரேட் டீம் குழுக்ஸ் உள்ள இருக்கு குரூப்ஸ் அப்படின்னோடவே பிஹேவியர் ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க அலர்ட் ஆகணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். அந்த கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸை நம்ம கூப்பிட்டு டைரக்டா வார்ன் பண்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க. அந்த பிஹேவியர் நீங்க ஐடென்டிஃபை பண்ணோனவே அலர்ட் ஆயிரும். தான் குரூப்பு, இது சீனியர் குரூப்பு, இது ஜூனியர் குரூப்பு, நம்மளாம் பழைய ஆளுங்க, நம்மளாம் ஒரு குரூப்ல இருக்கணும் அப்படின்னு யாராவது கேங்கிசம் பேசுறாங்க, குரூப்பிசம் பேசுறாங்கன்னாவே இந்த சிக்ஸ்த் வார்னிங் உங்களுக்கு கிடைச்சோன்னே நீங்க அலர்ட் ஆக வேண்டியது. வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் குரூப்ல ஒரு டிஸ்கஷன்ல வந்தாவே நீங்க அலர்ட் ஆயிரும். செவன்த் பாயிண்ட், மைக்ரோ மேனேஜிங் அண்ட் ஹாவரிங். ஹாவரிங் அரவுண்ட். ஹாவரிங் அரவுண்ட் அப்படின்னா நம்மளை சுத்தி வட்டமிடுதல். மைக்ரோ மேனேஜிங்கிறது என்ன, எம்பவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க, ஒர்க்கு கொடுக்குற மாதிரி டெலிகேட் பண்ணுவாங்க, நம்மளை சுத்தி ஸ்பை மாரி உளவு பார்ப்பாங்க, சுத்தி வருவாங்க, நம்மளை இதை பண்ணு அதை பண்ணு, இந்த டேபிள் இங்கே வை, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, நான் சொன்னதை கேடு அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. அப்போ இஃப் கோ ஒர்க்கர் கான்ஸ்டன்ட்லி மானிட்டர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், உங்களையவே வந்து பார்த்துட்டே இருக்கிறோம், செக் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், உங்களோட எனர்ஜி லெவல் போகும். இவர் என்னடா எப்ப பாரு நம்மளை செக் பண்ணிட்டே இருக்காரு, கொஸ்டினிங் யுவர் ஒர்க், அடிக்கடி கேள்வி, தேவையில்லாத கேள்விகள் தேவையில்லாத டைம்ல கேட்டுட்டு இருக்காரு. இட் சிக்னல்ஸ் எ லேக் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் கேன் அண்டர்மைனிங் யுவர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் அட்டானமி. அப்ப எம்பவர்மெண்டே பண்ணியிருக்க வேண்டாம், டெலிகேட்டே பண்ணியிருக்க வேண்டாம். அப்ப நமக்கு என்ன ஆகும், அந்த வேலையை ஓப்பனா செய்ய தோணாது. மைக்ரோ மேனேஜிங் பண்றாங்க, மைக்ரோ மேனேஜரா இருக்காரு அப்படின்னா நமக்கு அந்த கல்ச்சர், டீம், அந்த ஆர்கனைசேஷன் ஸ்பாயில் ஆயிருங்கிறது அடுத்த சைன், 7வது சைன். 8வது சைன் பாத்தீங்கன்னா, இன்கன்சிஸ்டன்ட் ஆர் அன்பிரிடிக்டபிள் பிஹேவியர். நம்ம டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க பர்சன் இன்கன்சிஸ்டண்டா இருக்காரு. அதாவது நீங்க சொன்னீங்க, மானிட்டர் பண்ணீங்க, புஷ் பண்ணீங்க அப்படின்னா புல் மாடல் இருப்பார், புஷ் பண்ணல அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட், பழையபடி புஷ் மாடல் வந்துருவார். நீங்க 2 தடவை தள்ளி பார்க்கணும், போறாரு வராரு செய்யறாரு, 3வது தடவை 4வது தடவை திரும்ப வரலன்னு அப்பவே ஐடென்டிஃபை பண்ணிடுறோம், இவர் இன்கன்சிஸ்டண்டா இருக்காரு, அன்பிரிடிக்டபிளா இருக்காரு. எப்பவுமே ஒரு மேனேஜர், ஒரு இன்சார்ஜ், ஒரு சூப்பர்வைசர், சபார்டினேட் ப்ரிடிக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும், ப்ரிவென்டிவ்ல திங்க் பண்ணணும். ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும். இந்த ஸ்கில் எல்லாம் இருக்கிறவங்க தான் வந்து
நமக்கு முக்கியம். இந்த சைன் இல்ல, இன்கன்சிஸ்டண்டா இருக்காங்க ஆர் அன்பிரடிக்டபிள் பிஹேவியர் இருக்கு அப்படின்னா 8th சைன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்தோடனே நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம ஆர்கனைசேஷன்ல டாக்ஸிக் கல்ச்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம். மூட் ஸ்விங்கிங், இவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. மூட் ஸ்விங்கிங் ஆர் அன்பிரடிக்டபிலிட்டி மேக் இட் ஃபீல் லைக் யூ ஆர் வாக்கிங் ஆன் எக்ஸெல்ஸ், ஆடிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் அன்சர்டனிட்டி டு எவ்ரிடே இன்ட்ராக்ஷன். தேவையில்லாத இன்ட்ராக்ஷன்ல எக்ஸல் மாரி இப்படி மூடி உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. எப்ப பாரு நமக்கு அன்பிரடிக்டபிள் பர்சனா இருக்காங்க. மூட் ஸ்விங்கிங், இந்த ஐயோ இந்த டைம்ல இவர் இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரா, இவர்கிட்ட பேசலாமா இந்த விஷயத்த, பேச வேண்டாமா அப்படின்னு நமக்கு தோணுது அப்படின்னாவே அது 8th சைன் தான். இன்கன்சிஸ்டன்ட் ஆர் அன்பிரடிக்டபிள் பிஹேவியரா இருக்காரு. இது டாக்ஸிக் கல்ச்சர் உள்ள ஏரியா. இந்த இடத்துல நம்ம இருக்கிறது ஆபத்து. இந்த ஆர்கனைசேஷன் கோயிங் டு ஸ்பாயில் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். 9th பாயிண்ட், வித் ஹோல்டிங் இன்ஃபர்மேஷன் ஆர் ரிசோர்ஸ். நம்ம ஒரு விஷயத்தை கேட்கிறோம், இதை ஓப்பனா டிரான்ஸ்பரன்ஸா சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் குட்டா இருக்கு, சீனியர் நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, கொலீக்ஸ் சப்போர்ட்டா இருப்பாங்க, அப்ப நல்லா பண்ணலாம். பட் அவங்க நமக்கு சப்போர்ட்டா இல்லை அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் மறைக்கிறாங்கன்னா, டிரான்ஸ்பரன்சியா சொல்லல அப்படின்னா கண்டிப்பா அங்க ரிசோர்ஸ் கொடுக்கல, எடுத்து வச்சுக்கிறாங்க லேப்டாப்பை, சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க, நம்மளை ஓப்பன் பண்ணி பார்க்க கூடாதுங்கிறாங்க, நீ அங்க வரக்கூடாது இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அங்க டாக்ஸிக் கல்ச்சர் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். Refusing to share information or resource makes collaboration difficult, showing they are more interested in keeping control than supporting the team. So இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. வித்தவுட் ஹோல்டிங் இன்ஃபர்மேஷன் ஆர் ரிசோர்ஸ் இருந்ததுன்னா அந்த சைன் இருந்தாவே நீங்க தெரிஞ்சுக்கங்க இவங்க டாக்ஸிக் பர்சன். 10th பாயிண்ட், disregarding boundaries, அலட்சியம் செய்தல். disregarding boundaries, நீங்க போறீங்க, உங்ககிட்ட நேரடியா பேசுறாங்க, நல்லவங்களாட்ட பேசிடுறாங்க, நீங்க இன்னொரு இடத்துல பார்க்கும்போது கண்டுக்காத மாரி நிக்கிறாங்க. நான் பெரிய பர்சனு, நான் பொசிஷன் எனக்கு சூப்பரான பொசிஷனு, நான் உன்னோட மேனேஜரு, நான் உன்னோட ஹெச்ஓடி அப்படின்லாம் பிஹேவ் பண்றாங்க. அந்த இடத்துல உங்களை கண்டா பேச மாட்டேங்கிறாங்க, அவாய்ட் பண்றாங்க. மற்ற நேரம் ஃபன்னா பேசுறாங்க, டிபார்ட்மெண்ட்ல வந்தா வேற மாதிரி பேசுறாங்க அப்படின்னாவே நீங்க அலர்ட் ஆயிரணும். இது டாக்ஸிக் கல்ச்சர் உள்ள ஏரியா. அப்ப இந்த ஏரியா தான் டாக்ஸிக் கல்ச்சரா நான் சொல்லியிருக்கேங்கிறது நீங்க அண்டர் பண்ணணும். அப்ப அலட்சியம் செய்யறது, நம்ம அவாய்ட் பண்றது, நம்மள நேரடியா ரூம்ல பார்க்கும்போது ஹாய் சொல்லுவாங்க, மற்ற நேரம்லாம் பார்த்தா நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் மைக்ரோ மேனேஜர் செய்யக்கூடிய விஷயங்கள். கோவர்க்கர்ஸ் who do not respect personal or work boundaries like messaging after hours, டியூட்டி ஹவர்ஸ்க்கு மேல மெசேஜ் பண்றாங்க, ஆர் புஷிங் டாஸ்க் ஆன் டு அதர்ஸ், அது போட்டு உங்களுக்கு டாஸ்க் எக்ஸ்ட்ரா போட்டு புஷ் பண்ணிட்டு கிடக்குறாங்க. சோ லிட்டில் ரிகார்ட் ஃபார் அதர்ஸ் வெல்பீயிங், நம்மளோட வெல்பீயிங், எம்ப்ளாயோட வெல்பீயிங்க்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, மைண்ட்ஃபுல்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும் போதே நீங்க அலர்ட் ஆயிரணும். டிஸ்ரிகார்டிங் பவுண்டரிஸ் அப்படின்னு இந்த 10th பாயிண்ட்டை நீங்க திங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 10 சைன் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம இருக்கவே கூடாது. அந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும். இல்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும், அந்த பீப்புள்ஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணணும். டெர்மினேட் பண்றது யாருன்னு பார்க்கணும். எம்ப்ளாயிஸஸ் ஏ பி சி டி கேட்டகரி செக்ரிகேட் பண்ண தெரியும். டி கேட்டகரி யாருமே இருக்கக்கூடாது, எப்பவுமே 0வா வச்சுக்கோங்க. சி கேட்டகரி கூட நீங்க ஒரு மினிமல் லெவல் பீப்புள் வச்சுக்கலாம். பி கேட்டகரி அதே மாதிரி ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஏ கேட்டகரி நிறைய டெவலப் பண்ணக்கு பாருங்க. These phrases can be indicator of your work culture that may not prioritize employees' well-being. Candidates should consider asking follow-up questions during interviews to clarify these aspects and ensure the role aligns with their mental health needs. அப்படிங்கிறது நம்ம எவ்ரி டைமும் அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி மென்டல் ஹெல்த் இது பண்ணாதான் அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, அடுத்த லெவலுக்கு போவாங்க. தேங்க்யூ ஆல்.